Hi all, welcome back to our channel. இன்னைக்கு டே 16 ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் பீகாக் டிசைன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சாரி ஃபார் த லாங் பிரேக். ஆக்சுவலாக என்னோடய ஃபோன் ப்ரோக் ஆகினதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும். சாரி ஃபார் தட். தென் இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பார்ட் 1ல் பார்த்த மாதிரி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்லேயே திருப்பி போட்ட மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நெக் பார்ட் வந்து நம்ம திரும்பி இருக்க மாதிரி போட போகிறோம். பேஸ்லேவை பார்த்தா மாதிரி. ஸோ நான் அதை பார்த்தா மாதிரி ஹெட் பார்ட் வரைஞ்சிக்கிறேன். தென் வந்து நோஸ் பார்ட் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ நெக் அண்ட் பாடி பார்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட் 2ல் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நெக் பார்ட் வந்து டேர்ன் ஆகி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் சேம் பேஸ்ல இந்த பக்கமும் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கிறேன். தென் வந்து ஒரு மேலே இருந்து ஒரு கர்வ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் ஈக்குவல் டாட் வச்சு பார்ட்டிஷனாக பிரித்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு எஸ் கர்வ் மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் போடுறதுனால போடலாம், இல்லைனா பாக்ஸ் ஷேப்பில் போடுறதுனால போடலாம், இல்லை இதை விட டிசைனாக போடுறீங்க அப்படின்னாலும் போடலாம். எப்படி ஒன்றாலும் போடலாம். நான் சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? அதோட தோகை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வரா மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இதுக்கு ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அவுட் லைன் மெலிசா, அதாவது தின் லேயராக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ அவுட் சைடில் வந்து நான் ஹம்ஸ் அண்ட் டாட் வச்சுக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பேசிக்கில் பார்த்தது தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே புதுசாக பார்க்க போகிறது இல்லை. டிசைன்ஸ் தான் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன் போத் சைடு. இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு டாட் வச்சுக்கிறேன். தென் உள்ள ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் உள்ளே என்ன ஃபில்லிங் சொன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஒரு ஹம்ஸ் போட்டு நான் பெரிய ஹம்ஸ் ஒன்று போட்டுக்க போகிறேன். இவ்வளோதான். வேணும்னா லீவ்ஸு, ஸ்பைரலு அண்ட் தென் வந்து ஒரு சர்க்கிளு, அந்த மாதிரி எங்கெங்கே ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் ரேண்டமாக இப்போது ஃப்ளவர் டிசைன் அண்ட் லீஃப் டிசைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கிள் எங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அங்கே போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்பைரல் கூட போட்டுக்கலாம். நம்ம ஃபில்லிங்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், சிங்கிள் ஃபில்லிங், மல்டி ஃபில்லிங் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்து தான் வந்திருக்கோம். இன்கேஸ் லாங் கேப்பில் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்து போடுங்க. இப்போ வந்து ஐ பார்ட் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டு ஒரு லைன் போட்டு டாட் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஹெட் பார்ட்டுக்கு நான் வந்து கலரிங், அதாவது ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். தென் பாடி பார்ட்டுக்கு லைன்ஸ், குட்டி குட்டியாக லைன்ஸ் ஒரு 4 to 5 ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். குட்டி குட்டி ஹம்ஸ் ஒரு 3 times போட்டுக்கிறேன். தென் ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் லைன் 1
2 3 4 3 டைம்ஸ் லைன் போட்டுட்டு தென் வந்து குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டு ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிசைனும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு எதுனா ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா வேறு எதுனா ஃபுல்லாக ஹம்ஸ் போடுறது, எனிதிங் எல்ஸ் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது கூட போடலாம். இட்ஸ் நாட் நெசசரி அண்ட் கம்பல்சரி. ஓகேவா? இதை தான் போட்டாகணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஹம்ஸ் போட்டுக்க போகிறேன் 2 பேஸ்லேக்கும். ஹம்ஸ்லாம் எப்படி போடணுங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப பெருசு போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. குட்டி குட்டியாக போடணுன்னா உங்களோட டிப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அதாவது ரொம்ப தின் டிப்பாக இருக்கணும். ஸோ அதையுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து தீபாவளி ஆஃபராக நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் கோன் வந்து 5 கோன் 90 ருபீஸ்க்கும் 10 கோன் வந்து 150 ருபீஸ்க்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போடலாம். சேம் இந்த மாதிரி ஒரு பேஸ்லே போட்டுக்கிறேன். நெக் பார்ட் வந்து திரும்பி பேஸ்லேவை பார்க்குற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் பாடி பார்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா என்னோட கிளாஸ் புரியலை, ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னு எதனா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டோ காம்ப்ளிமெண்ட்டோ எது சொல்லணுமோ நீங்கள் வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குவேன். ஓகேவா? எதுக்குமே நீங்கள் தயங்காதீங்க. எதனா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையுமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேங்களா? உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே? தென் இப்போ நான் ஃபேஸ் பார்ட்டுக்கு ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நான் சொல்லலை, தோகையை வந்து நான் மேலே அப்வர்ட்ஸ் பார்த்தா மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம போன பார்ட் 1ல் என்ன பண்ணியிருப்போம்னா கீழே பார்த்தா மாதிரி வரைஞ்சிருப்போம், இது கொஞ்சம் மேலே வரைஞ்சிருப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இந்த பீகாக்குக்கு. ஸோ இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதுலேயும் சேம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணணும்னு தோணுதோ அதை போட்டு நீங்கள் கவர் பண்ணலாம். நான் போடுறது தான் போடணுன்ட்டு கம்பல்சரி கிடையாது. நான் ஜஸ்ட் இந்த டிசைன்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ சப்போஸ் நான் ஒரே ஒன்று போட்டுட்டு இதான் கிளாஸ்ன்னு அப்படின்னு முடிச்சிட்டேன்னா என்னடா இது இவ்வளோதானா இருக்குது டிசைன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குமே தாட் வரும். அதுக்காக தான் ஒன்றுங்கிற இடத்துல ஒரு 2 3 இல்லை 1 2 எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போட்டு காட்டுறேன். ஸோ வீடியோலாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது, நிறைய போடுறது இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவுசெய்து நல்லா பாருங்கள். பொறுமையாக 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது மூலியமாக நான் சம்டைம்ஸ் நடுவில் எதனா டிப்ஸ் சொல்லியிருப்பேன், இல்லைனா இதை இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கனாலும் இதெல்லாம் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2 3 வாட்டி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட போடுங்க. ஓகேவா? தென் பேஜ்லேயில் வந்து லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா?
தென் வந்து தோகையில் அதே மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்கோ மல்டி ஃபில்லிங்கோ சிங்கிள் ஃபில்லிங்கோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து சிங்கிள் ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறேன். சிம்பிளான சிங்கிள் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு நான் அதில் ஹம்ஸ் போட்டுக்க போகிறேன் 2 டைம்ஸ். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சிங்கிள் ஃபில்லிங் தான் இது. ஸோ நீங்கள் வேறு எதனா சிங்கிள் ஃபில்லிங் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா மல்டி ஃபில்லிங் இல்லைனா நெகட்டிவ் ஃபில்லிங் எது கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு லைன் கொடுத்து ஒரு குட்டி ஸ்பைரல் மாதிரி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு நடுவில் நான் டாட் வச்சுக்க போகிறேன். நீங்கள் வேறு எதுனா கூட போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ஹம்ஸ் போட்டிருந்தா போரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணுங்கள். இதை டாட்டாவும் வச்சுக்கலாம், இல்லை டியர் ட்ராப்ஸ் ஆர் வெயின்ஸாகவும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நம்ம ஹெட் பார்ட்டில் லைட்டாக 2 டியர் ட்ராப்ஸ் அண்ட் ஒரு வெயின்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசைன் லாஸ்ட் ஒன். இதில் வந்து 90 டிகிரி தோகை மாதிரி வரைய போகிறோம். பேஸ்லேயே நான் திருப்பி போட்டிருக்கேன். அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் போட்டிருப்போம். இந்த வாட்டி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? பட் ஹெட் பார்ட் என்ன பண்ணுது, ஆப்போசிட் சைடை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டிசைன்லாம் போட சொல்ல நீங்கள் வந்து பேஸ்லேயே பார்த்து ஹெட் பார்ட் இருக்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்து இருக்க மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் அண்டு அழகாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியே நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு பீகாக் டிசைன் நல்ல ட்ரெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிசைன் போட்டுட்டோம். நியர்லி 4 to 5 போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 90 டிகிரிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கர்வ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? தென்
இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் டபுள் லைனாக கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தென் வந்து இந்த எண்டிங் பாயிண்ட்லாம் வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லைக் செம்பருத்தி டிசைன் மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து இந்த கர்வ் போட்ட இடத்துல ஹம்ஸ் போட்டு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை ஹம்ஸ் மட்டும் போட்டு விட்டால் கூட ஓகே தான். இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னரை வந்து நான் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இன்சைடில் வந்து ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இது கொஞ்சம் என்னோடய ஹேண்டு பட்டு அலையுது. ஸோ அப்படின்னு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஹெட் பார்ட், அதாவது ஃபேஸ் ஏரியாவில் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. தென் நெக் பார்ட் அண்ட் பாடி பார்ட்டில் கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கிறேன். இதில் நான் நோஸ் பார்ட்டுக்குமே கலர் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேறு எதுனா ஃபில்லிங்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் ஃபில்லிங் கொடுத்து ஷேடும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஹம்ஸை ஃபுல்லாகவும் போடலாம். எது உங்களுக்கு இஷ்டமோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு இந்த தொகையில் இன்பிட்வீனில் கேப் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி லீஃப் போட போகிறேன். ஓகேவா? இதே டிசைனை எல்லாத்துலேயும் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ளவர், லீஃப் இதெல்லாம் எப்படி போடணுங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் முடிஞ்சதும் மீதி எம்டி ஸ்பேஸ்லனா நான் வந்து ஃபில்லிங்ஸ், நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இதை வந்து எம்டியாக விட்டுட்டேன். ஸோ அதை ஃபில் பண்ணிக்கிறேன். நான் சேம் ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபில்லிங் கொடுத்து ஃபில் பண்ணுறதுனால ஃபில் பண்ணுங்கள்.
நான் எல்லாமே சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவருக்கு எம்டி ஸ்பேஸில் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்குறேன். நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி போல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்குவேன். பிகாஸ் டிசைன்குள்ளே உங்களோட ஃபில்லிங்ஸ் போகக்கூடாது. அதனால் நீங்கள் போல்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா டிசைன்ஸ்குள்ளே போகாது. ஓகேவா? அண்ட் தென் ஃபஸ்ட்டு டிசைனில் ஃபில்லிங் சொன்னேன், பட் நான் ஃபில்லிங் கொடுக்கவே இல்லை, நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. சாரி ஃபார் தட். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ராக்டிஸ் புக் வேணுன்றவங்க எனக்கு டிஎம் பண்ணி